வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறி ஒரு உச்சிக்கு நாங்கள் வர வேண்டும், ஒரு ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை, வேறு ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை வாசிங்க, அவருடைய கற்பனைகளின்படி நடங்க, ஆண்டவருக்கு செவி சாய்ங்க, ஆண்டவர் சொன்னதைப்படி நீங்கள் செய்யுங்க. அப்பொழுது நீங்கள் கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். 4வது காரியம் 2 நாளாகமம் 17:3-5. 4வது காரியம் 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 17. அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களிலே நடந்த வழிகளிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. வேறு ஒன்றுமே அவன் இந்த இடத்துல செய்யல. யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க, அவன் ஆடி பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டு தான் இருந்தான். யோசபாத் ராஜா கற்பனைகளின்படி நடந்தான். அவனுக்கு கனமும் ஐஸ்வர்யமும் மிகுதியாக இருந்தது. அவன் உயரப்பட்டான், உயர்த்தி வைக்கப்பட்டான். ஆசீர்வாதம். கடைசியாக ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தோடு நாங்கள் முடிக்க போகிறோம். கடைசியாக உபாகமம் 30வது அதிகாரம், உபாகமம் 30வது அதிகாரம் 8-10 வரையும் நீங்க இதை மனப்பாடம் பண்ணணும். இதை நீங்க எந்த நேரமும் நீங்க உங்களுடைய சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்பதாக சொல்லி தேவனை மகிழ்விக்கிறோம். தேவன் இந்த விதமாக நான் ஜோடனைகள் நான் செய்ததுனால, கிறிஸ்துமஸ் நன்றாக செய்ததுனால கர்த்தர் என் மேலே மிகவும் பிரியமாக இருக்கிறார் என்பதாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதில் தெரியுமா கர்த்தரை பிரியப்படுத்த போறீங்க? வாசிங்க உபாகமம் 30வது அதிகாரம் 8-10. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். கர்த்தர் திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். இன்றைக்கு கர்த்தர் துக்கமாக இருக்கிறார். பிதாக்கள் காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சில யோசபாத்தை பற்றி நாங்கள் படித்தோம், ஆபிரகாமை பற்றி படித்தோம், மோசேயை பற்றி படிக்கிறோம், யாக்கோபை. இவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மிகவும் நெருங்கி பழகி சந்தோஷமாக இருந்தார் அவர்களோட. ஆனால் அதுக்கு பிறகு அந்த சந்தோஷம் தேவனை விட்டு கடந்து போய்விட்டது. இப்போ என்னையும் உங்களையும் பார்க்கும் பொழுது தேவன் சந்தோஷமாக இருக்கிறாரா? எனக்கு தெரியல. நம்ம மனசாட்சி தான் எங்களுக்கு பதில் சொல்லும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுடைய கற்பனைகளின்படி சரியாக நடந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி உன்னுடைய ஜீவியத்தை நீ அமைக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளின்படி நீ நடக்கும் பொழுது, தேவன் உன்னுடைய பிதாக்களிலே சந்தோஷமாக இருந்தது போல திரும்பவும் ஆண்டவர் உன்னிலே சந்தோஷம். கர்த்தரை மகிழ்விக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நாங்களே மகிழ்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? ஒரு கதை ஒன்று சொன்னேன் தானே, அந்த சின்ன பிள்ளைக்கு பர்த்டே எடுத்ததான அந்த பெற்றோர்கள் அவங்க மகிழ்ந்தார்கள். ஆனால் பர்த்டே பாய்க்கு மகிழ்ச்சி இல்லை. அவனை பூட்டி வைத்து வேலைக்காரியோடு வைத்துட்டாங்க. இன்றைக்கு இயேசு சுவாமி இந்த உலகம் கெட்டு போயிருச்சு, ஆனபடினால நீங்க இதுக்குள்ள இருங்க,
நான் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை தொடச்சி முழுகி கழுவி உங்களை திரும்ப அந்த கிளாஸை பூட்டிட்டு போறேன்னு ஒரு சர்ச்சில் இருக்கிற சர்ச் அப்பு சொன்னாராம். அந்த உள்ளுக்கு கிளாஸ்ல ஏசு சுவாமியோட உருவத்தை வச்சு சொன்னாராம், உலகம் கெட்டு போயிடுச்சு, ஏசு சுவாமி வெளியே மட்டும் வந்துடாதீங்க, நான் போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன், நீங்க இதுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சான். நான் போறவே வரவே எல்லாம் கிஸ் கொடுத்துட்டு போவோம். நீங்க நல்லா கவனிங்க, நீங்க இன்னைக்கு இருந்து கவனிங்களேன், நான் தான் கவனிப்பேன். வருவான் அங்கே ஒரு உருவத்தை பண்ணுவேன் அப்படின்னு நல்லா கவனிங்க. இல்லாட்டி என்னத்தை போடுறானோ எங்க போடுறானோ எங்கன்னதான் வருதுன்னு தெரியல. இதுதான் எனக்கு சரியான ஆசை. நான் கவனிச்சுட்டே இருப்பேன். அதுல இருந்து அப்படியே எடுப்பான். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம். இன்றைக்கு கிறிஸ்தவம் இதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு சொன்னதான வார்த்தைகளை மறந்து போக வேண்டாம். நாங்க என்னத்தான் தலைகீழாக நின்று எவ்வளவுதான் உபவாசித்து ஜெபித்து என்னத்தான் செய்தாலும் கர்த்தர் சொல்ற உடைய ஜெபத்தை நான் அருவருக்கிறேன். ஏன்னா நான் சொல்றதை நீ செய்கிறதுக்கு வேதத்தை தொடுகிறையே இல்லையே, வேதம் கையிலே இல்லையே, வேதம் எங்க இருக்கு, என்ன புத்தகம் எவ்வளவு இருக்கு, எங்கன்னு இருக்குன்னே உனக்கு தெரியலையே, நீ சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. நான் சொல்றதை நீ முதல்ல செய். உன்னை நான் என்ன செய்தேன், மிகவும் சமாதானத்தால் நிறைக்க போகிறேன். உனக்கு பரிகாரியாக கர்த்தராக நான் மாறுவேன். நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். என்னை மறுபடியும் நீ சந்தோஷப்படுத்துகிறவனாய். ஆண்டவர் உங்களோடு